அவருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பிரசங்கி 3:11 நம்ம ஒரு அழகான வசனத்தை பார்க்கிறோம். தேவன் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். அவர் சகலவற்றை அவர் குறித்த காலத்துல அழகாய் செய்கிற தேவனாய் இருக்கிறார்னு பார்க்கிறோம். ஆதியாகமம் 15 அதிகாரத்துல 13-14 பார்க்கும்போது ஆபிரகாம்கிட்ட தேவன் சொல்றாரு, உன் சந்ததிகள் புறஜாதியான இடத்துல அந்நிய தேசத்துல 400 வருஷம் அடிமைகளா இருப்பாங்க, அவங்க உபத்திரவப்படுவாங்க. நான் அவங்களை விடுவித்து பாலுந்தேனும் ஓடுகிற தேசத்திற்கு கொண்டு வருவேன் வாக்கு கொடுத்திருந்தார். இந்த வாக்கை நிறைவேற்ற அவர் கவனமா இருந்தார். இந்த இஸ்ரவேல் மக்கள் அங்க அடிமைப்படும் போது தேவனை நோக்கி அபய குரல் இட்டாங்கன்னு பாக்குறோம். அப்ப ஆண்டவர் அந்த குரலை கேட்டார், மனதிறங்கினார், இந்த ஜனங்களை எப்படியாவது மீட்டு கொண்டு வரணும்னு. ஏற்கனவே இந்த ஜனங்களை கொண்டு வர்றதுக்கு மோசையை அவர் பக்குவப்படுத்தி வச்சிருந்தார். யாத்திராகமம் 3:1 பாக்குறோம். இந்த மோசே ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு போகும்போது அவன் நேர எங்க வந்துட்டான், ஓரேப் மலை அண்டையில வந்துட்டான். அது தேவ பர்வதம். அங்க என்ன ஒரு காட்சியை பாக்குறான் பாருங்க. அந்த முச்செடி ஒண்ணு ஜுவாலித்து எரியுது. அந்த நடுவிலே தேவன் அங்க அந்த நடுவில் இருந்து மோசையோட பேசினார். மோசைக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, இதென்ன இங்க நெருப்பு எரியுது, செடி கருகலையே, கிட்ட போய் பார்க்கலாம். நான் வரும்போது உள்ள இருந்து தேவன் பேசினார், மோசே மோசே நீ வராத, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, உன்னுடைய பாதரட்சியை நீ கலற்றி போடு அப்படின்னு சொன்னார். உடனே இவன் பயந்து முகத்தை மூடிக்கிட்டு என்ன செய்தான், பயந்து நிற்கும் போது, நான் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபினுடைய தேவன், உன்னுடைய முற்பிதாக்களின் தேவனாய் இருக்கிறேன். என் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து கதற சத்தம் என் காதுல விழுந்தது, அவங்களை மீட்டெடுக்க உன்னை அனுப்புவேன், நீ வா அப்படின்னு சொன்னாங்க. அப்ப மோசே என்ன செய்தான், பயந்துட்டு நான் போக மாட்டேன்னு சாக்கு போக்கு சொல்றான். ஆனா ஆண்டவர் தைரியப்படுத்தி, உன் சகோதரனாகிய ஆரோன் உனக்கு துணையாக வருவான், நீ போய் கூட்டிட்டு வானாரு. அந்த எகிப்து ராஜாவை சந்திக்க 10 விதமான அற்புத வாதைகளை செய்ய சொல்லி கொடுத்தாரு. இந்த வாதைகளை கண்ட அந்த பார்வோன் என்ன செய்தான், பயந்து வேகமா போயிருங்க, எங்க தேசத்தை விட்டு உங்க தெய்வத்தை வணங்க போங்கன்னு சொல்லி விரட்டி விட்டான்னு பாக்குறோம். ஆனா ஆண்டவர் அவர் சொன்னபடியே அதின் காலத்திலே நேர்த்தியா எல்லாவற்றையும் செய்து முடித்தார்னு பாக்குறோம். அந்த தேவனை நம்ம வணங்குறபடினால நம்முடைய வாழ்க்கையில சகலத்தையும் அவர் நேர்த்தியாய் செய்ய நல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.